திருமண வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாகவே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதலே கிடையாது. என்ன காரணம்னே தெரில. தொட்டதுக்கெல்லாம் சண்டை வந்துகிட்டே இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, சாப்பாட்டில் உப்பை கூட போட்டிருப்போம், அன்றைக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு நாள் உப்பு கம்மியாக இருக்கும், அதை போட்டு சாப்பிட்லாம் இல்லையா. உப்பு கூட இருந்தால் கூட அதை சரி பண்ணிக்க முடியாது, ஆனால் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் கம்மியாக போட்டதுக்கு அன்றைக்கி சண்டை நிறைய வரும். அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சிவன் பார்வதியை மட்டும்தாங்க நம்ம வழிபாடு பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் உடனே சமாதானமாகி உடனே சேர்ந்துறவங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் அங்கே சிவனும் பார்வதியும் சரிசமமாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டிற்கும், அதே போல் கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருசக்தி முற்றம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. இந்த 2 ஊருக்கும் ஒரே நாளில் போய் 2 ஈசனையும் தரிசனம் பண்ணணும். ஒன்று, கணவன் மனைவியால் பிரச்சனைகள், அதில் மனைவி கோச்சிட்டு போயிடுறாங்க, கணவன் கூட்டிகிட்டு வரணுன்னா முதல்ல அவங்க போக வேண்டியது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில், 2வது போகக்கூடியது திருசக்தி முற்றம். இல்லைங்க, மனைவி கணவனோட சேரணும் அப்படிங்கிறவங்க, அந்த மனைவியினுடைய தன்மைகள் நான் கணவரை விடாமல் பிடிச்சிக்கணும், அவங்க என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு போகக்கூடிய கோயில் திருசக்தி முற்றம். அங்கே அம்பாள் என்ன பண்ணுவார், சிவ கொழுந்தீஸ்வரராக அம்பாள் சிவனை தழுவிய நிலையில் இருப்பாங்க. என்னை விட்டு நீ எங்கே போயிடுற, நான் பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லி சவால் விடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அங்கே அம்பாள் சிவனை தழுவிய நிலையில் இருப்பாங்க. அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு 2வது அர்த்தநாரீஸ்வரர் இருக்கக்கூடிய அந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.